எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் உங்களுக்கு குட்டி ஃபார்மர். இன்றைக்கான காணொலியில் என்ன பார்க்கலான்னா, பட்டுப்புழு ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் வந்திருக்கு. அதை பற்றின ஒரு ரிவ்யூ பார்ப்போம். புழு பெட்டில் இந்த மாதிரி பாதி புழு நல்லா இருக்குது, மீதி இறந்து போயிட்டா மாதிரி தோணுது. அதாவது இது கழிவு வெளியே வரல, அப்படியே தானாக இருக்குது. இந்த தீனிகிட்ட எதனா ப்ராப்ளமா என்னன்னு தெரில. இலையில் இது நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இந்த ப்ராப்ளம் தான் மெயின் விஷயம். உணவு எடுத்துக்கின இலையை கழிவை வெளியே தள்ள முடியல இதால். அதனால தான் இப்படி இருக்கு போலுக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துருக்கு. இந்த மாதிரி இருக்கிற பெட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம்னா இதை எப்படியாவது அப்புறப்படுத்திடணும். இதை வச்சுன்னு இருக்கக்கூடாது. இதனால் நல்லாகிற பூச்சிங்களுக்கும் ப்ராப்ளம் வந்துடும். அதே மாதிரி பெட்டிலேருந்து தானாக புழு கீழே இறந்துது. இந்த தகவல் பிடிச்சா எடுத்துங்க, இல்லை பிடிச்ச தகவலை தேடி கற்றுக்கின தகவலை அடுத்தடுத்த விவசாயிகளுக்கு பகிர்ந்துங்க. இதுதான் நம்மளுடைய அடிப்படை வேண்டுகோள். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் சில நுணுக்கமான தொழில்நுட்பத்தை கட்டாயம் அடுத்தடுத்த விவசாயிகளுக்கு பகிர்ந்துங்க, ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேட்ச்லேயும் புது விதமான அனுபவங்களை கற்றுக்கிட்டா இருக்குது. ஓகே, பாய்.